குட் பேட் அக்லி பாடலை கேட்டு விஜய் கொடுத்த ரியாக்ஷன். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் மற்றும் விஜய், அஜித் என 2 பெரும் போட்டியாளர்களை கொண்டுள்ளது. ஒரு படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி அடைந்தால்தான் சிறப்பான படமாக கருதப்படும். விஜய் மற்றும் அஜித் படங்கள் இரண்டிலும் நல்ல வரவேற்பை பெறும். ஆனால் 2 ரசிகர்களும் போட்டி போட்டுக் கொள்வார்கள். ஆனால் அஜித் மற்றும் விஜய் இருவருமே நட்போடுதான் இருந்து வருகிறார்கள். இவர்கள் படங்கள் வெளியானால் மாறி மாறி வாழ்த்துக்களை கூறிவிடுவார்கள். தற்போது அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் மீது நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. இதற்காக அடுத்தடுத்த அப்டேட்டுகளை கொடுக்க படக்குழுவினர் தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வெளியாகி இணையத்தை தெறிக்க விட்டு வருகிறது. அஜித் தரப்பில் கடைசியாக விடாமுயற்சி வெளியானது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சியில் அஜித் சம்பந்தமான மாஸ் காட்சிகள் இடம்பெறாதது ரசிகர்களை அப்செட் ஆக்கியது. இதனால் எதிர்பார்க்காத அளவிற்கு இப்படம் வரவேற்பு பெறவில்லை. இதனால் விடாமுயற்சியில் மிஸ் ஆன அனைத்துமே குட் பேட் அக்லி படத்தில் இடம்பெற்றிருக்கும் என ரசிகர்கள் எக்கச்சக்கமாக எதிர்பார்க்கின்றனர். அதற்கு ஏற்றவாறு படத்தின் அப்டேட்டுகள் அமைந்து வருகின்றன. சமீபத்தில் குட் பேட் அக்லி டீசர் வெளியாகி சக்கை போட்ட நிலையில் விரைவில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக ரசிகர்கள் வெறித்தனமான காத்திருப்பில் இருக்கின்றனர். இந்நிலையில் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் குமார் இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் அப்டேட் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் குட் பேட் அக்லி படத்தின் முதல் பாடலின் பெயர் ஓஜி சம்பவம் என வைத்துள்ளார். பாடல் ரெடியாகிட்டு இருக்கு, கொளுத்துறமாமே என குறிப்பிட்டு பதிவிட்டார். அவரின் இந்த பதிவு சோசியல் மீடியாவில் வேற லெவலில் எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. ரசிகர்களுக்கு தரமான ட்ரீட்டாக குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அமையும் எனவும் இணையத்தில் பலரும் கமெண்ட்களை குவித்து வருகின்றனர். இந்த பாடலை விஜய்க்காக ஸ்பெஷலாக காண்பித்துள்ளார். இதனை பார்த்து ஆதிக் மற்றும் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷை பாராட்டி பேசியிருக்கிறார். ஆதிக் ஏற்கனவே மார்க் ஆண்டனி படத்தின் ட்ரெய்லரையும் விஜய் தான் வெளியிட்டார். அஜித் பாடலை விஜய் பாராட்டி இருப்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது.